வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையோட விலாக் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விலாக் வந்து நம்ம போட்டதில்லை, இன்றைக்கி போட போகிறோம். அது போக இது ஒரு விலாகு அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும் இப்போ நம்ம பண்ணையில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வர ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே வளர்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எலும்புந்தோலுமாக ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீவன பற்றாக்குறை வந்திருக்கு. அதனால தான் இப்படி எலும்புந்தோலுமாக நம்ம போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு பால் பண்ணை, அதாவது ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவன பற்றாக்குறை தான். இந்த தீவன பற்றாக்குறை வந்துச்சுனாலே நம்ம பண்ணையை வந்து கடைசியில் இழுத்து மூட வேண்டியதாக போகும். ஒரு பால் பண்ணையில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தீவனத்தை தான் ரெடி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசு தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு நடைமுறையில் இருக்குது. அதான் உண்மையும் கூட. நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா தீவனம் எல்லாம் போதுமான அளவுக்கு ரெடி பண்ண தான் இப்போ வந்துட்டு தண்ணி பற்றாக்குறை. அது போக ஆடி மாத காற்றுக்கு என்ன தான் தண்ணி விட்டு நம்ம உரங்கள் போட்டு தீவனத்தை எழுப்பினாலும் தீவனம் வளர்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக தண்ணி விட்டு அறுக்கும்போது நமக்கு வந்து ஒரு அறுவையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே நமக்கு அறுவைக்கே வந்துடும். இந்த மாதிரி அறுத்துருவோம். ஒரு மாதத்துலேயே அறுத்துருவோன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து 60 நாள் கணக்கு, 2 மாத கணக்கு ஆயிடுச்சு. இவ்வளோதான் வளர்ந்துருக்கு. இதுக்கு மேலே வளரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பற்றாக்குறையும் அது போக காற்றடிக்கிறனால தீவனம் வளராமல் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வளராமல் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவனத்துக்குரிய ஈரப்பதத்தப்பெல்லாம் காற்று எடுத்துரும். அது போக தண்ணி நீங்கள் எவ்வளோதான் விட்டிங்கன்னா நிலத்துலேருந்து அந்த காற்று அடிக்க தண்ணியோடைய அந்த ஈரப்பதம் வந்து உணர்ந்துடும். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு தீவனம் வளர்கிறது பெரிய பிரச்சனையாகும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு இது வரைக்கும் நம்ம மாடுகளுக்கு வைக்கோல் கொடுத்ததில்லை. நம்மகிட்ட வந்து கொடுத்ததில்லை. இதுக்கு முன்னாடி மாடு இருந்த இடத்துல கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ தான் வைக்கோல் ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். மொத்தம் ஒரு 22 கட்டு வாங்கியிருக்கோம். இங்கே வந்துட்டு கட்டு என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லேயே வந்து இறக்கிடுறாங்க. 180 ரூபாய்க்கு இந்த கட்டு போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி என்ன ரேட்டில் போகுது அப்படின்றது தெரியல. இங்கே வந்துட்டு நமக்கு வந்து 180, 200 கட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போய்கிட்டு இருக்குது. கூடுனது 200, குறைஞ்சது வந்து ஒரு 180, 70 ரேட்டுக்கு வந்து கட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அளவுக்கு போதுமான அளவு கட்டாக தான் இருக்குது. மாடெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய கட்டு தான். நீங்கள் ரொம்ப கூழ வைக்கலாம் வாங்கிட்டீங்கனாலும் மாடுகள் வந்து சாப்பிடாது. ஏன்னா இது வரைக்கும் பச்சையே போட்டு நம்ம மாடுகளுக்கு வளர்த்ததுனால இப்போ வைக்கல் புதுசாக நம்ம கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீவனம் வந்து கரெக்டான முறையில் நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் மாட்டு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நமக்கு தண்ணி பற்றாக்குறை மெயின். இந்த ட்ரம்மில் தான் நம்ம வந்து மாடுகளுக்கு ஃபுல்லாக தண்ணி நிப்பி வச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மெல்லாம் தேவையில்லை. நேரடியாக இப்படி பைப்பில் இந்த ஓசில் போட்டுவிட்டோம்னா நம்ம கிணறு அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் நான் இங்கே தோட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்மை அங்கேயே வச்சு அங்கேருந்து தண்ணி இந்த வாக்கில் கொண்டு வர மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த ஓசு போட்டு இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். தீவனம் தான் நமக்கு பண்ணையை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே. இன்றைக்கி நிறைய பேர் மாட்டு பண்ணையிலேருந்து வெளியேறதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு தீவன மேலாண்மையும் அது போக அடர் தீவனம் வாங்கி போடுறது கரெக்டான பராமரிப்பு இல்லை அப்படின்றனால தான் மாட்டு பண்ணையிலேருந்து நிறையா வெளியேறுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்மளும் வந்திருக்கோம். வெளியேற போகிறது கிடையாது, தீவன பற்றாக்குறை. அதனால் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணுறோம். தண்ணியெலாம் இப்படி விட்டோம்னா கரெக்டாக அந்த ஒரு பாத்தின்னு சொல்லுவோம், 2 பாத்தி அளவுக்கு தான் பாயுது. அதுக்கு மேலே பாயலை. ஏதாவது தெரியாத உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வரி மட்டும்தான், அதாவது ஒரு நேரம் மட்டும்தான் நமக்கு தீவனம் அறுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு பார்த்துட்டாக்க இளம் பொருட்களாக மட்டும்தான் நம்மகிட்ட இப்போ தீவனம் இருக்குது. 4 மாட்டுக்கு இந்த தீவனத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்றனால தான் நம்ம வைக்கல் இறக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் வந்து நிறையா வைக்கல் இறக்கி பண்ணையை கொண்டு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஏன்னா வைக்கலுக்கு வந்து பால் அதிகமாக இருக்காது. அதுவும் போக வைக்கோலை நீங்கள் விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் தவிடு புண்ணாக்கு விலைக்கு வாங்கி நீங்கள் போட்டு பண்ணையை ஓட்டணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாட்டு பண்ணையிலேருந்து
இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவை குறைச்சா மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நம்ம ஃபஸ்ட்டு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலவை எவ்வளோ குறைச்சி நம்ம இந்த கொட்டத்தெல்லாம் போட முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அது வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே முன்கூட்டி ஒரு மாட்டு பண்ணையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, முந்தையே எல்லா வேலையும் நீங்கள் கரெக்டான முறையில் செஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதுமான விஷயம். நீங்கள் வந்துட்டு கடைசி நேரத்தில் தீவனம் இல்லையே அப்படின்னு சொல்லி பண்ணையை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடாதீங்க. மாடுகளை வந்து ஒரு தரமான ஒரு வளர்ப்பு வளர்த்தாதான் நமக்கு அதில் உள்ள லாபம் இருக்குது. நம்ம இப்போ வளர்ப்பில் கொஞ்சம் அடி வாங்கிட்டோம். காரணம் தீவனம்.